பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய வரலாறு. ஹல்லரத் அமீர் முஆவியாவின் மாண்பு. அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு புற அழகை வழங்கியிருந்த அல்லாஹ் ஏராளமான குண நலன்களையும் வழங்கியிருந்தான். நீதியும் நடுநிலையும் கொண்ட ஒரு அரசருக்கு தேவையான அனைத்து பண்புகளும் திறமைகளும் இவரிடம் இருந்தனர். இவரை பற்றி உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, கைசர் மற்றும் கிஸ்ராவின் அறிவுத்திறன் பற்றியும் ஆட்சி பற்றியும் வியந்து பாராட்டுகிறீர், ஆனால் அவர்களுக்கும் மேலாக நம்மிடமும் அமீர் முஆவியா திகழ்கிறார். இஸ்லாமிய வரலாற்றில் புகழ்மிக்கவர்களில் இவரும் ஒருவர். இவர் ஆற்றிய தொண்டுக்கு இந்த சமூகம் ஒருபோதும் கைமாறு செய்திட முடியாது. வஹியை எழுதும் சிறப்பான பணியில் அமர்த்தப்பட்டார். இவரின் நீதி, நேர்மை, நம்பிக்கை, நாணயம் ஆகியவற்றை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்காக சிறப்பான துஆ செய்தார்கள். இறைவா, முஆவியாவை நேர்வழி காட்டுபவராகவும் நேர்வழி பெறுபவராகவும் இவரை காண்போர் நேர்வழி பெறுபவராகவும் ஆக்கி அருள்வாயாக. அல்லாஹ்வின் ஆற்றல் கிணற்று நீர். அல்லாஹ் தஆலா மனிதனின் தண்ணீர் தேவைக்காக செய்துள்ள ஏற்பாடுகளில் கிணறும் ஒன்றாகும். பண்டைய காலத்தில் இருந்து கிணற்றிலிருந்து தண்ணீர் பெறப்பட்டு வருகிறது. கிணற்று நீரில் பெரும் சூட்சமத்தை வைத்துள்ளான். அதாவது கடுங்குளிர் காலத்தில் கிணற்று நீர் வெதுவெதுப்பான சூடாகவும் கோடை காலத்தில் குளிர்ந்ததாகவும் இருக்கும். இவ்வாறாக நம்மீது தனது கருணையை பொழிந்துள்ள அல்லாஹ்வின் ஆற்றலுக்கு நாம் அர்ப்பணமாக வேண்டும். ஒரு ஃபர்லை பற்றி. இஸ்லாமில் தொழுகையின் அந்தஸ்து. தொழுகையின்றி தீன் இல்லை. மனிதனுக்கு தலை எவ்வளவு முக்கியமோ அதுபோன்று தீனுக்கு தொழுகை முக்கியம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு சுன்னத்தை பற்றி தூங்கி எழுந்து பல் துலக்குதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு பகல் எப்போது தூங்கினாலும் கண் விழித்தவுடன் பல் துலக்கும் குச்சியால் மிஸ்வாக் செய்வார்கள், பற்களை சுத்தம் செய்வார்கள். ஒரு முக்கிய அமலின் சிறப்பு திக்ரின் பிரதிபலன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம் என்று ஓதுபவருக்கு சுவனத்தில் பேரித்தம் மரம் ஒன்று நடப்படுகின்றனர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம் என்று ஓதுபவருக்கு சுவனத்தில் பேரித்தம் மரம் ஒன்று நடப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு பாவத்தை பற்றி, பெரும் பாவம், இறைவனுக்கு இணை கற்பித்தல், பெற்றோருக்கு மாறு செய்தல், வேண்டுமென்றே ஒருவரை கொலை செய்தல், பொய் சத்தியம் செய்தல் ஆகியவை பெரும் பாவங்கள் ஆகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உலகத்தை பற்றி, உலகின் முக்கியத்துவம். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களுடன் நடந்து சென்று கொண்டிருந்த போது செத்து கிடந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டு அது விலை போகாது என்பதனால் இதன் உரிமையாளன் இதனை குப்பையில் போட்டு விட்டானோ என தோழர்களிடம் வினவிட, ஆம் யா ரசூலல்லாஹ் என்றனர் தோழர்கள். அதற்கு அன்னலார், இவ்வுலகமும் அல்லாஹ்வின் பார்வையில் இது போன்று மதிப்பற்றதே என்றார்கள். மறுமையை பற்றி செயல்களின் விளைவு. அல்லாஹ் கூறுகிறான், மறுமையில் எவர் நன்மையை கொண்டு வருகிறாரோ அவருக்கு அதைவிட மேலானது உண்டு. மேலும் அவர்கள் அந்நாளில் திடுக்கத்தை விட்டும் அச்சந்தீர்ந்து இருப்பார்கள். இன்னும்
எவர் தீமையை கொண்டு வருகிறாரோ அவர்களுடைய முகங்கள் நரக நெருப்பில் குப்பர தள்ளப்படும். நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றுக்கு அன்று வேறு கூலி கொடுக்கப்படுவீர்களா என்று கூறப்படும். நபிவழி மருத்துவம், இருதய நோய்க்கான சிகிச்சை. சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முறை நான் நோயுற்ற போது என்னை காண வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது திருக்கரத்தை என் நெஞ்சின் மீது வைத்தார்கள். உடனே என் நெஞ்சில் குளிர்ச்சி பரவியது. பிறகு இவருக்கு இதயத்தில் நோய் ஏற்பட்டுள்ளது. எனவே இவரை சிறந்த மருத்துவரான ஹாரிஸ் இப்னு ஹாலிதாவிடம் கொண்டு செல்லுங்கள். அந்த மருத்துவர் இவருக்கு மதீனாவில் 7 அஜுவா பேரித்தம்பழத்தை விதையுடன் இடித்து உண்ண தரட்டும் என்றார்கள். குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் கூறுகிறான், இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். மேலும் முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள். விளக்கம்: அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறை எப்படி என்றால், அவனுக்கு பயந்து, அவன் தண்டனைக்கு பயந்து, அவன் ஹராமென தடுத்ததை ஹராமென நம்புவது, பாவங்கள் செய்வதை விட்டும் ஒதுங்கி இருப்பதாகும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.